ஆர்கே நகர் தொகுதியில் சசிகலா தரப்பில் போட்டியிடும் டிடிவி தினகரன் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக அம்மா அணி என்ற பெயரில் டிடிவி தினகரன் தொப்பி சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதற்காக அவர் இன்று தொப்பி அணிந்து வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவரது மனுவை ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் அலுவலர் பிரவீன் நாயர் பெற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன் ஆர்கே நகர் தொகுதியில் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என தெரிவித்தார். ஜெயலலிதா அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் என தெரிவித்த அவர் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது சதி என்றும் கூறினார். விரைவில் இரட்டை இலை சின்னம் தங்கள் அணிக்கு கிடைக்கும் என்றும் டிடிவி தினகரன் அப்போது தெரிவித்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அணிந்திருந்ததே தொப்பி. அதன் நினைவாகத்தான் தொப்பி சின்னத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். தொப்பி சின்னத்தை கழகத்தின் தொண்டர்கள் ஒவ்வொருவரும் அணிந்து அதை நாங்கள் தொப்பி சின்னத்தை மக்களிடம் எடுத்து கூறி இந்த தேர்தலில் நான் தொப்பி சின்னத்திலே போட்டியிடுகின்றேன், அதை இரட்டையிலையாக நினைத்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். தொப்பி ரொம்ப ஈஸியா கொண்டு போலாம். எந்தோ தொப்பி அணிஞ்சிட்டே தான் எங்க சின்னம். இப்படிப்பட்ட நிலையில இந்த வெற்றியை எந்த அளவுக்கு கொண்டு போக முடியும்? நான் அதே வாக்கு வித்தியாசத்தை நிச்சயம் பெற்று காட்டுவோம். அம்மா அவர்கள் இந்த தொகுதியிலே கடந்த 2 ஆண்டுகளிலே நிறைய பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை மக்களுக்கு செய்திருக்கிறார்கள். அவற்றை எல்லாம் எடுத்து கூறி தொடர்ந்து ஆர்கே நகர் அம்மா அவர்களின் தொகுதி. அம்மா அவர்கள் இந்த தொகுதியை இந்தியாவிலேயே முதன்மையாக தொகுதியாக உருவாக்கி காட்டுவதாக உறுதியளித்தார்கள். அந்த உறுதியை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் இங்கே போட்டியிடுகிறேன்.